Have you ever seen a child react like this? Hey. What's going on? What happened? Tell me. What do you want? Cartoon. You want cartoon? Beta, you had enough today. கார்ட்டூன் பார்த்த குழந்தைகள் ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா? குழந்தைகளோட நரம்புல மிரர் நியூரோன் ஒன்று இருக்குங்க. அதாவது மிரர்ல கண்ணாடி, அதாவது காப்பி பண்றது, நடத்தையை காப்பி பண்றது, அதுதாங்க அதிகமாக இருக்கு. அந்த காப்பி சிஸ்டம் அதிகமாக வேலை செய்யறதால தான் இப்படியே நடந்து கொள்றாங்க. ஏன்னா கார்ட்டூன்ல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் அவங்க நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு கெட்டதை விட்டு கொள்ளக்கூடிய பிரித்து உணரக்கூடிய சக்தி இருந்திருந்தா ஏங்க பல நாடுகளில் கார்ட்டூனை தடை செய்கிறாங்க, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலோசகர்களும் கார்ட்டூனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க இல்லாட்டி வானான்னு சொல்கிறாங்கன்னா, கார்ட்டூன் பார்க்குறதுல குழந்தைகள் அந்த மிரர் நியூரோன் மூலம் அந்த காட்சியை பார்த்துட்டு பயம் கவலையை அதுகளை சூழ்ந்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு கார்ட்டூனில் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் பிரித்தறியக்கூடிய மெச்சுவர்டி இல்லைங்க அந்த சைல்டுக்கு. அதால் அந்த கார்ட்டூன் சுமை அதிகமாகுது. நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாதால அதே மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட விளைவு குழந்தைய பயமாவும் அன்சைட்டி, அதாவது பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைக்கு குழந்தைய வயலன்ஸா வச்சுக்கொள்ள பார்க்கணும். அடுத்தது கெட்ட வில்லண்ட கேரக்டர் எடுத்துக்கொள்வாங்க, கெட்ட நடத்தை எடுத்துக்கொள்வாங்க. இப்ப இதன் மூலம் நல்ல நடத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனா கெட்ட நடத்தையும் அதுல வரும். அந்த கேரக்டர் எடுத்துக்கொண்டா அதே மாதிரி பிரதிபலிப்பாங்க. அதே மாதிரி பிரதிபலிக்கிறதால என்ன நடக்கும்? விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி செய்ய பார்ப்பாங்க. அந்த விளைவையும் அந்த மிரர் நியூரோன் கேட்ச் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உணர்ச்சி சுமைங்க. கார்ட்டூன்ல நீண்ட நேரம் பார்க்கறதால உணர்வுகள் அதிகமா தெளிவா கார்ட்டூன்ல ஸ்கிரீன்ல இருந்து ஒரு வயர்லெஸ் மூளைக்கு போட்ட மாதிரி, வயர் ஒன்று போட்ட மாதிரி நேரடியா அனுப்புற மாதிரி எடுத்துப்பாங்க. மியூசிக் மூலம், அந்த காட்சிகள் மூலம், குழந்தைகள் அழுகுறது மூலம், இது எல்லாம் அவங்களோட ஒரு சுமையா இருக்குங்க. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுக்க எல்லாமே இருக்கும். அந்த கார்ட்டூன்லேயே மூழ்கி இருக்கிறதால அந்த உணர்வு அவங்களுக்கு, அந்த உணர்வை மெச்சுவர்ட் இல்லாதால சைல்ட் இஸ் ஆல்வேஸ் சைல்டு, அது அடல்ட் இல்லையே, அதை பிரித்துணர இல்லாம இது வந்து ஒரு நிஜ சூழல் அல்ல அப்படின்னு தெரியாதால இதை தாங்கிக் கொள்ள இல்லாம உணர்வு பூர்வமா ஒரு பாரமான நிலைக்கு ஏற்படும். அதால குழந்தைக்கு மனத்தாக்கம் ஏற்படுங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் கார்ட்டூனை பார்க்க வானாண்டு மிச்ச ஆலோசகர்களும் வைத்தியர்களும் சொல்றாங்க. சில நல்லதும் இருக்குது, நல்லதை விட கெட்டது அதிகமா பிரதிபலிக்கிறதால பொதுவா பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ.